நாடுகளின் ஆட்கள் விளக்கம். வீதி நாடகம் என்பது பெரும்பாலும் திறந்த வழியில் நகர கோட்டைகளில் கிராம விழாக்களில் நிகழும் பாரம்பரிய நாடகமாகும். இங்கு காட்சி அமைப்பு குறியீடுகள் முக்கிய பங்கு வகிக்கும். குறியீடுகள் என்றால் ஒழுங்கமைக்கப்பட்ட வண்ணங்கள், உடை வடிவம், கலைப்பொருள், ஒளிப்பொருட்கள் ஆகியவற்றின் வழியாக கலையின் கருத்தை, உணர்வை அல்லது சூழலை வேறொரு முறையில் வெளிப்படுத்துவதாகும். காட்சியமைப்பு குறியீடுகள், குறியீடு அர்த்தம், வீதி நாடக உதாரணம். சிவப்பு நிற உடை அல்லது துணி, அலங்காரம், தெய்வீகத்தன்மை, நம்பிக்கை, சக்தி, கடவுள் பாத்திரம். நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் தெரியுது, எப்படியாவது பாஸ் பண்ணணும்னா அதுக்கு எஸ்ஏ எழுதினா மட்டும்தான் பாஸ். எஸ்ஏ அதுக்கு மூணுக்கு வாங்குறான், எப்படியாச்சும் பாஸ் ஆகணும். நீ எழுதுவியோ எஸ்ஏ எழுதுவியோ? அந்த எஸ்ஏ என்ன தெரியும்? எஸ்ஏ எழுதுவியோ? நீ என்ன வேணும் விட்டுதான்டா? என்னத்தை எப்படி எதை எடுக்கிறது? யார் எடுப்பான் ஒரு விட்டு? அதுக்கு தான் ஒரு இருக்கா இப்போ வருவான் பார் மச்சான். எல்லாமே சில சார் தான் போட்டவர். ஒன்று ஃபேவரட் பிளேஸை பற்றி வரும், இல்லாட்டி ஃபேவரட் பர்சனை பற்றி வரும், இல்லாட்டி ஏதாவது ப்ராடக்ட், ஐபோன், ஸ்மார்ட் போன் அப்படி எழுதுவார். என்னடா இவன் பேப்பர் எடுத்தோம்? நீ அவன் யூனிவர்சிட்டி வரலாற்றிலே அவன் கொண்டு தர்ற பிட் கட்டாயம் நான் தானே கொடுத்தன. இந்த முறை வராது, பாஸ் பண்ணலாம். ஒன்றும் படிக்காது சரியோ? இந்த எஸ்சியை மட்டும் நம்பி போ. சின்ன கிளி கிழிச்சு போட்டு இங்க இருக்க வை, மற்றது வந்து பொக்க இருக்க வை, வச்சு கொண்டு போய் வட்டி எல்லாரும் சிகிரியா தான் எழுதுவாங்க. இதுல நான் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் ரிங்கோமலை, பொலனறுவை, காண்டி வெரைட்டி கொடுக்குறான்டா. இது சரியோ? அப்ப நீ காண்டி எழுது, பொலனறுவை எழுதட்டும், நீ ரிங்கோ. அப்ப அப்படி அப்ப இதான் வரப்போகுது. அப்ப பிடிப்பேன், நாங்க பிடிப்போம். கண்டி நீ எழுது. சரி, அவன் சிகிரியா எழுதட்டும். எனக்கு கொழும்பு, நான் கொழும்பு எழுதுறேன், நீ பொலனறுவை. சரி, ஓகே. சரி, யாழ்ப்பாணம் இல்ல இல்ல இல்ல. சரி, கிடக்குறது எடுப்பான். நீ சிகிரியாண்டு போட்ட, நீ என்னத்தை எடுக்க போற? ரிங்கோ, நீ புத்தளம், நான் அப்ப கொழும்பு எடுக்கிறேன். சரிதான், எழுதுறேன். இதுல ஒரு இடம் கூட வரையிலையா? ஒரு எழுத்து கூடி வரையிலையடா. 15 பக்க பேப்பர்டா. 15 பக்கத்துல வந்து அந்த 4 பிட்ல ஒரு சென்டென்ஸ் இல்லையா? நான் அப்ப விட்டுருந்தா கூட நான் அந்த கேப்டாஸ படிச்சு போட்டாச்சு 4 பேக்கத்தை நிரப்பி இருப்பேன். ஒன்று முடியுது. வாராங்க ஒரு விரட்டு மாதிரி. வாடா வாடா. என்ன மாதிரி என்ன மாதிரி இங்கிலீஷ் எழுதியும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அங்க எடு. நீ எனக்கு என்ன வருமானம் சொன்ன? இதுல புத்தளமே இல்ல. சரியோ? இதுல புத்தளமே இல்ல. கயா, உனக்கு என்ன சொன்னவன்? கொழும்பு. சரி, நீ எழும்பி வந்த அடி அழகு கொழும்பு கிடக்கா. மை ஃபேவரட் பர்சன். நீ வா நீ வா நீ வா. எனக்கு என்ன சொன்னோம்? சிகிரியா 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 சிகிரியா. ஒரு இங்கே கொண்டு வந்து எங்களை படிக்க சொல்லியிருந்தா கூட படிச்சிருப்போம்டா. விட்ட கொண்டு வந்து எங்கிட்ட தந்து கடைசியா அதுவுமே வேற இனியாச்சும் படிச்சு எழுதும் போட. சும்மா அடுத்தவங்க கதையை நம்பாங்க. என்னடா படிச்சது ஒன்றுமே வேற இல்லை. இதுதான் சொல்லி படிக்காத படிக்க நீ ஒன்றுமே படிக்கிறேன். படிக்காம போயிடுது. அப்பா பாஸ் பண்ண முடியும். உங்க ஃபேமிலியில இருக்கும் பேப்பர்ல இங்கிலீஷ் பேப்பர் வாங்கினா திருப்பியில கொடுத்துட்டேன். நடுப்பக்கம் அடிச்சு தெரியலடா. அடிச்சது அந்த 2 பக்கம் ஃபுல்லா பிளாங்கா கிடந்தது. எழும்பி கொடுக்காத நினைக்கிறேன். அது எழுதுறேன். அதான் நீ படிக்கிறது இல்லை. சரியோ? நீ படிச்ச ஒன்றும் பெறாது மச்சான். சொல்றதுக்கு படிச்ச ஒன்றும் பெறாது. பேசாம படுத்துட்டு குடி ஒலிம்பி என்ன வருதோ அதை கேள்வி கேட்டவே நான் குடிய மாத்தச்சு. நீ டிகிரி சொல்லி தந்த இல்லாம தான் எக்ஸாமுக்கு வந்தது. அப்படியே எழுதிட்டேன்.
அவங்க பாஸ் பண்றாங்க ஃபெயில் பண்ற மாதிரி